வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புட்டுக்காய் வடகம் தான். மழை நேரம் வந்தாலே நம்ம பின்னாடி இருக்கிற வேலியில் அதுவாக தானாக வளர்ந்து படர்ந்து நமக்கு நிறையவே காய் கொடுக்கக்கூடியது தான். இது வீட்டிலையே வளர்ந்தது தான். நல்லா பறிச்சிட்டு ஒரு 3 தண்ணியில் கழுவி ஒரு மணி நேரத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிய வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காட்டன் கிளாத்தில் விரித்து கூட நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். மேலே சின்னதாக காம்பாக இருக்கும், அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு இந்த புட்டுக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக ரொம்ப மெல்லிஸாக வெட்டிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மெல்லிஸாக வெட்டுறோமோ காய் வெயிலில் வச்சு எடுக்கும்போது நல்லாவே சுக்குன்னு காஞ்சி போயிடும். 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வண்டு எதுவுமே வராது. அந்த விதையோடையே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். விதையை தூரப்பட வேண்டாம். வட்டமாக வெட்டலைன்னா நீட்டமாக கூட நம்ம ஒரு காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் நான் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா இதுலேயுமே தயிர் படிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே அந்த கையை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி மூடி நைட்டு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்டில் வச்சிட போகிறோம். நைட்டு ஃபுல்லாக இதில் ஊறி இருக்கிறதுனால இதை நம்ம அடுத்த நாள் காலையில் எடுத்து நல்லா ஒரு பெரிய தட்டு இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் நம்ம விரித்து வெயிலில் காய வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும் அந்த தயிர் எல்லாம், அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற தயிரை அப்படியே எடுத்து வேறு ஒரு இடத்துல மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு காய வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஒரு பெரிய தட்டில் எல்லா காயையும் எடுத்துட்டு கொண்டு வெயிலில் காய வச்சுட்டு காலையில் வைக்கிறது சாயந்தரம் வெயில் மறையிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்ததில் தயிர் மீதம் இருந்துச்சு. அந்த தயிருக்குள்ளே திரும்பியும் நம்ம இதை போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்த நாள் காய வைக்கணும். இப்படி இந்த தயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம 3 நாளைக்கு போட்டு எடுத்து காய வச்சு அதுக்கு பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வடகம் ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குணப்படுத்தக்கூடியது தான். காய வச்ச வடகத்தை நம்ம என்னைக்காவது சாம்பார் எதாவது செய்யும் போது வறுத்து விட்டுக்கிட்டோன்னா நல்லா மொறுன்னு நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கும் போது நல்லா சாஃப்டாக மணமாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம 1 கிலோ அளவுக்கு காயை ஊற வச்சு போடும்போது நமக்கு 1/2 கிலோ விட கம்மியாக தான் கிடைக்கும். எல்லாம் காஞ்ச பிறகு கிடைக்கிற நேரத்தில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு புட்டுக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதை நான் பொரித்து எடுத்த பிக்சரையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெயை மிதமான சூட்லேயே வச்சுக்கிட்டு போட்ட உடனே இந்த புட்டுக்காய் வத்தல் மொறுன்னு பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் பொரிய விட்டால் கசப்பு தன்மை வந்துடும். மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.